வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு மகேந்திரன் அவர்களும் தினமலர் பட்டம் பொறுப்பாசிரியர் திரு வெங்கடேஷ் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். மக்களின் பிரச்சனைக்கு ரஜினியிடம் என்ன தீர்வு இருக்கிறது அப்படின்னு உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு கேட்டிருக்கிறார். ரஜினியை இன்னும் அதே ஆரவாரத்தோடு தான் ரசிகர்கள் பார்க்குறாங்க. அரசியலுக்கு வரணும், முதலமைச்சர் ஆகணும் அப்படின்லாம் அவங்க தரப்பில் சொல்லப்படுகிறது. ஆனால் ரஜினியிடம் என்ன இருக்குது அப்படின்னு கட்ஜு கேள்வி கேட்டிருக்கிறார். வறுமை ஒழிப்பு, குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து குறைபாடு, விவசாயிகள் பிரச்சனை, இந்த மாதிரியான நாட்டோட பிரச்சனைகளில், மாநிலத்தின் பிரச்சனைகளில் அவருக்கு என்ன மாதிரியான கொள்கை இருக்குது, அதுக்கு என்ன அவர் தீர்வு வச்சிருக்கிறாரு அப்படின்னு அவர் கேட்குறார். எப்படி பார்க்கலாம் கட்சியோட கேள்விகளை? கட்சியோட கேள்விகளில் நியாயம் இருக்குது. அதில் அவர் இந்த மாதிரியான ஒரு அடிப்படை பிரச்சனைகளில் தன்னுடைய நிலைப்பாடுகள் என்னன்னு சொல்லணும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கறதுல ஒரு 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 முக்கியத்துவம் இருக்குது. ஆனால் எப்போ அதை சொல்லணும்? அவர் அரசியல் கட்சியை தொடங்கி அரசியலுக்கு வருகிறேன் என்று அறிவித்த பின்னர் அதற்கான தன்னுடைய கருத்துகள் ஒவ்வொரு விஷயத்திலும் தான் இந்த மாதிரியான ஒரு அபிப்பிராயங்களோடு இருக்கேன், அல்லது தன்னுடைய கட்சியினுடைய கொள்கைகளாக நீண்ட கால திட்டங்களாக இவையெல்லாம் இருக்கும் அப்படின்னு அப்போ சொல்கிறது சரியாக இருக்குமா? அல்லது இன்றைக்கே அதை பற்றி இருக்கக்கூடிய தன் அபிப்பிராயங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு அதன் மூலமாக பின்னாடி கட்சிக்கு வரணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எப்போவுமே மீண்டும் மீண்டும் வைக்கப்படுகிறது. ஒன்று. இன்னொரு செய்தி ஒன்று, அதில் எனக்கு ஆட்சேபகரமான ஒரு செய்தி ஒன்று, கடைசியாக ஒரு வார்த்தை பேசுகிறாரு. அவர் அமிதாப் பச்சனுக்கு மண்டையில் ஒன்றும் இல்லாத மாதிரி இவருக்கும் ஒன்றும் மண்டையில் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரி அதில் திரு கட்ஜு அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார். அது பயன்படுத்தியிருக்க தேவையில்லாத வரி. உண்மையிலே நம்ம அதெல்லாம் தனிப்பட்ட ரீதியான ஒரு விமர்சனங்களாகத்தான் நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்பட வேண்டியதே இல்லை. உண்மையிலேயே அவர் ஒரு அடிப்படையில் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? அவர் ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இந்த மாதிரியான ரசிகர்களை சந்திக்கிறேன், நான் அரசியலுக்கு வரணும்னா விரும்புகிறேன், நான் வந்து சேருவேன். இது எல்லாமே இன்னும் எதுவுமே நடைபெறவில்லை. எதுவுமே நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. ஆனால் நம்ம என்ன யூகத்தை, சினிமாக்காரங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிற பொது உளவியல் அப்படின்னு பொது உளவியல் தான் அதுதான். நீங்க சினிமாக்காரங்க வெறும் அவங்களுடைய கவர்ச்சியை மையப்படுத்தி மட்டுமே பேசுறாங்க, கவர்ச்சியை மட்டுமே மூலதனமாக வைத்துக்கொண்டு மக்களை ஏமாத்துறாங்க. இதெல்லாம் நம்ம அரசியல்வாதிகள் மேலையும் அதே மாதிரி சினிமாக்காரங்க மேலையும் வைத்திருக்கக்கூடிய சில பொதுவான அபிப்பிராயங்கள்லேருந்து வருது. ஆனால் இதுக்கும் அப்பாற்பட்டு உண்மையிலேயே ஒரு படித்தவராக அவர் இருக்கலாம், புத்திசாலியாக இருக்கலாம், எல்லாத்தை பற்றியும் கருத்து கொண்டவராக இருக்கலாம். இன்னைக்கு நாம் அந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு அபாண்டமான பழியை நீங்க ரஜினி மீது சுமத்துவது என்பது ஏற்கத்தக்கதல்ல. ஒன்று. இரண்டாவது, இன்னொரு அம்சம் ஒன்று நீங்க பொதுவாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த டெக்னாலஜியில் சொல்லுவாங்க டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜிஸ், அது மாதிரி இன்னைக்கு டிஸ்ரப்டிவ் பாலிடிக்ஸ்னு ஒன்று திருப்பி பேசுகிறாங்க. என்னன்னா, நீங்கள் கண் எதிரில் ரெண்டு பெரிய உதாரணங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப், அதே மாதிரி இன்னைக்கு பிரான்ஸினுடைய பிரசிடென்ட் மேக்ரான். இவங்க ரெண்டு பேருமே நேரடியான அரசியலுக்கு, அதிபர் தேர்தலுக்கு ஒரு 1.5 ஆண்டு 2 ஆண்டுகளுக்குள்ளேயே தங்களால் ஒரு மக்களுடைய ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயத்தை ஏற்பை பெற்றுக்கொண்டு அதிபராகவே ஆக முடிகிறது என்ற அளவில் ஒரு பெரிய அளவில் இன்னைக்கு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அப்போ நீங்க இன்னைக்கு வரக்கூடிய எந்த ஒரு அரசியல் விருப்பம் உடையக்கூடிய எவருமே இந்த மாதிரியான முன்னுதாரணங்களை மைய வச்சுதான், மனசுல வச்சுதான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை பற்றிய கேள்விகள் எழுப்பப்பட வேண்டும், நியாயம் அதில் இருக்கக்கூடியது. ஆனால் அவர்களுடைய அந்த புகழையோ அல்லது அவர்களுடைய அந்த ஒரு முயற்சியையோ எந்த வகையிலும் நாம் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். மகேந்திரன், மார்க்கண்டேய கட்ஜு நீதிபதி அவர்கள், முன்னாள் நீதிபதி அவர்கள் முன்வைத்திருப்பது ஒரு பொது விவாதத்தையும் ஒரு பொது சிந்தனையையும் விவாதிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி எனக்கு என்ன வருது அப்படின்னாக்க, ரஜினி ஏன் அரசியலுக்கு வரமாட்டேங்கிறத அவரால் தெளிவா முடிவெடுத்து சொல்ல முடியல. ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல ஆண்டு காலம். ஒவ்வொரு கட்டத்திலையும் அது ஒரு பெரிய பரபரப்பாகுது. இல்ல, தெளிவா இத்தனை ஆண்டுகளுக்குள்ள ஒருத்தர் முடிவெடுத்து சொல்லணும் அப்படின்னு ஏதாவது அவசியம் இருக்கா? ஒரு சில பேருக்கு 3 வருஷத்துல அனுபவம் கிடைக்கும், தெளிவு கிடைக்கும். சில பேருக்கு 30 வருஷத்துல கிடைக்கும். இல்ல, அதாவது அவர் தெளிவு கிடைக்காததுனால சொல்லாம இருக்காரா, அல்லது மக்களுக்கும் தெளிவு கிடைக்கக்கூடாது, நமக்கும் தெளிவு கிடைக்கக்கூடாது, மீடியாக்கள்லையும் மற்றதுலையும் நிரந்தரமா இது ஒரு விவாத பொருளா இருக்கணுங்கிறதுக்காக செய்யறாராங்கிற சந்தேகங்கள் பரவலா இருக்கு. ஒவ்வொரு முறையும் அவர் அரசியலை பற்றி பேசுற போது, அரசியலுக்கு வர்றேங்கிற போது, அவருடைய திரைப்படம் ரிலீஸ் ஆகிற போது எவ்வளவு ஆரவாரம் இருக்கோ அவ்வளவு ஆரவாரங்கள் உருவாக்கப்படுகிறது. இது அரசியல்ல இது ஒரு தனி மனித அடிப்படையில் சில கேள்விகள் கேட்கலாம், அவருக்கு அந்த ரைட் இருக்கு அப்படிங்கிறது. ஆனால் நான் இன்னொன்று என்ன கேட்கிறேன்னாக்க,
ஒரு செயல் சமூகத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகளை உருவாக்குகிறது, அந்த செயலால் சமூகத்துக்கு ஏதாவது பயன் இருக்கா? இத்தனை ஆண்டு காலம் எவ்வளவோ செலவு செஞ்சு நம்முடைய ஊடகங்கள், நம்முடைய பத்திரிகைகள் நிறைய எல்லா விஷயங்களையும் ரஜினியை பற்றி அரசியலுக்கு வருவாரா வர மாட்டாரா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, இதனால சமுதாயத்துக்கு என்ன பயன் கிடைச்சிருக்கு? அதனுடைய பயன் என்னன்னா, நல்ல விஷயங்களை விவாதிப்பதற்கு பதிலாக இவ்வாறான விஷயங்களை அதனுள் கொண்டு வந்து நுழைக்கக்கூடிய ஒரு தன்மை இருப்பதாக நான் கருதுகின்றேன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்க, அரசியலை அரசியலாக பார்க்க வேண்டும். ஒரு சினிமாக்காரர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அரசியலை அரசியலாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு இந்தியா போன்ற நாடுகளில் அடித்தள மக்களோடு இருக்கக்கூடிய உறவுகள் ஒரு அரசியல்வாதிக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சேவை மனப்பான்மை தான் அரசியலாக இருக்க வேண்டும். அதில் இன்னைக்கு நாம் முன்னுதாரணமாக சொல்ல முடியும்னா காந்தியடிகளை சொல்லலாம், காமராஜரை சொல்லலாம், ஜீவானந்தத்தை சொல்லலாம். இப்படிப்பட்ட தலைவர்களை நம்மால் சொல்ல முடியும். ஆனால் இவங்க மக்களிடமிருந்து அரசியலாக்குகிறார்கள். ஆனால் சினிமாங்கிறது என்ன? பேஸ்ட் ஆன் பஞ்ச் டயலாக். ஒரு இளைஞர்களுக்கு ஒரு விறுவிறுப்பை கொடுக்கக்கூடிய ஒரு டயலாக்கை கொடுத்து அந்த டயலாக்கின் மூலம் இளைஞர்களை இழுத்து, அந்த இழுக்கிறதுனுடைய நோக்கம் என்பது அவருடைய பட வியாபார தந்திரங்கள், இது எல்லாத்தையும் உள்ளடக்கிதான் இருக்கு. அது அப்படியே அரசியலுக்கு கொண்டு வரலாமா? கொண்டு வந்தா சரியா இருக்குமா? இல்ல கொண்டு வந்தா மக்கள் ஏத்துக்கிறாங்களா? மக்கள் ஏத்துக்கலாம், மக்கள் ஏத்துக்கலாம். இல்ல மக்கள் அந்த அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு இல்லாம தான் தங்களுடைய தலைமையை தேர்ந்தெடுத்திருக்காங்களா? மக்கள் அறிவார்ந்த பகுதியினராக மாறுவதற்கு பல ஆண்டுகள் பிடிக்கும். இது எல்லா நாடுகள்லயும் இருக்கு, பல ஆண்டுகள் இருக்கும். நம்ம நண்பர் வெங்கடேஷ் சொன்னது மாதிரி சில நேரங்களில் இந்த மாதிரியான ஆக்சிடென்ட், இப்போ எப்படி ட்ரம்ப்புக்கு எவ்வளவு வேகமா வந்ததோ அதே மாதிரி அமெரிக்க வரலாற்றிலேயே அவருக்கு எதிர்ப்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனாதிபதிக்கு இவருக்கு ஏற்பட்ட எதிர்ப்பை போல இன்னொருத்தருக்கு ஏற்படலை. அதுவும் நடக்குது. அப்ப அதாவது அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முந்தி ஜனநாயகத்தில் விவாதங்கள் நடத்தி அந்த விவாதங்களின் மூலமாக ஒரு அறிவார்ந்த நிலையை கொண்டு வர்றது அவசியமானது. இல்லை, ஏன் இந்த நடிகர்களுக்கு மட்டும் இந்த அளவுகோலை வைக்கிறோம்? வேற அரசியல் தலைவர்களுக்கு வரக்கூடியவங்க இல்லை அவங்களுடைய வாரிசுகள் உள்ள வரும்போது, வேற யாராவது அரசியல் கட்சிகளுக்கு உள்ள வருகிற போதுதான் இந்த விவாதங்கள் இருக்கிறது இல்லை, இந்த அளவுகோல்கள் இருக்கிறது இல்லையே. ஏன் ரஜினிக்கு மட்டும் இந்த அளவுகோல் இருக்கணும்? அவர் கொள்கை சார்ந்த முடிவெடுக்கணும், பிரச்சனைகள்ல ஒரு தீர்வு அவர் சொல்லிட்டு தான் வரணும், அவர் என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் வச்சிருக்கிறாருன்னு சொல்லணும்ங்கிற அளவுகோல்களை ஏன் அவருக்கு மட்டும் நம்ம வைக்கிறோம்? இந்த அளவுகோலை சினிமா நடிகர்களுக்கோ அல்லது தலைவர்களுடைய பிள்ளைகள் என்ற அடிப்படையில் வருகிறவர்களுக்கோ அளவுகோலா வைக்கலாம். இதான் என்னுடைய கருத்து. இது ரஜினிக்கு ஒரு அளவுகோல், இவங்களுக்கு ஒரு அளவுகோல்னு தேவையில்லை. ஆனால் ரஜினி ஒரு சினிமாவின் மூலம் ஒரு பாப்புலாரிட்டி வர்றாரு. இப்போ தமிழ்நாட்டில் எம்ஜிஆர், அதுக்கு பிற்பாடு ஜெயலலிதா, அப்புறம் சிவாஜி கணேசன், அதில் வெற்றி பெற்றவர்களும் இருக்கிறார்கள், தோற்று போனவர்களும் இருக்கிறார்கள். சினிமாவின் வழியாக அரசியலுக்கு வெற்றி பெற்றவர்களும் இருக்கிறார்கள், தோற்று போனவர்களும் இருக்கிறார்கள். ஒரு பெரிய அனுபவம் தமிழ்நாட்டில் இருக்கு. அப்ப அந்த அனுபவத்தின் அடிப்படையில் வைத்து பார்க்கிற போது ஒரு சினிமாங்கிற ஒரு பாப்புலாரிட்டியை எப்படி இது ஒரு உதாரணம் கொஞ்சம் மலிவான உதாரணமாக கூட இருக்கலாம். ஒரு கவர்ச்சி, சில பேருக்கு பணத்தில் கவர்ச்சி ஏற்படுது, சில பேருக்கு சாராயத்தில் கவர்ச்சி ஏற்படுது. இந்த ஒவ்வொரு கவர்ச்சிகளையும் பயன்படுத்தி ஓட்டுக்களை பெறுவதற்குரிய இந்த ஓட்டு வங்கி அரசியலை போல சினிமாவையும் நான் கேட்குறேன். இப்போ ஒருத்தர் வர்றாரு, வந்தாக்க அதை நிறைவேற்றுறதுக்கு ஒரு கட்சி வேணாமா? அந்த கட்சி ஒரே நாளையில் பரபரன்னு அந்த அவருடைய பெரிய யானையில் ஊர்வலம் வச்சு அவருடைய படைச்சுருளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது மாதிரி ஒரு பரபரப்பை உருவாக்குனா அது என்ன செய்ய போகிறாங்க? காந்தியடிகள், இதெல்லாம் காந்தியடிகள்லேருந்து கற்றுக்கணும்னு சொல்கிறேன். காந்தியடிகள் தன்னுடைய கட்சியை தயார் பண்ணுற போது முதல்ல கேடர்களை தயார் பண்ணார். ஒரு 5 திட்டங்கள் 6 திட்டங்களை கொடுத்து மக்கள்கிட்ட போய் வேலை செய்யடா, மக்கள் உன்னை ஏத்துக்கிட்டாக்க நீ செயல்படு என்கின்ற அந்த அடிப்படையில் தான் வந்தது. அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு பெரிய ஜனத்திரளை பயன்படுத்தி அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி இந்த மாதிரியான தெளிவு, பிரச்சனைகள் குறித்த திட்டங்கள் குறித்த தெளிவு வேண்டும் அப்படிங்கறத எப்படி பாக்குறது? அவருக்கு நிச்சயமா இதை பற்றிய அபிப்பிராயங்கள் இருக்கா இல்லையானே நமக்கு இப்போ தெரியல. இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, அவர் வாயை திறந்து எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல எனக்கு இந்த மாதிரியான கருத்துக்கள் இருக்கு, நான் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளை எடுத்திருக்கேன் அப்படின்னு அவர் வாயை திறந்து இன்னும் நமக்கு சொல்லலை. இப்போ சிக்கல் என்னன்னா, அவருக்கு கருத்தே இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா 30 ஆண்டுகளாக அரசியலினுடைய ஒரு இணையாகத்தான் அவருடைய பயணம் இருந்திருக்கிறது. நேரடி அரசியலுக்குள்ளே அவர்
அவர் வரலைன்னா கூட. அப்படின்னா பல்வேறு தமிழ்நாட்டினுடைய அத்தனை ஜீவாதாரமான பிரச்சனைகளையும் அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அப்படின்னும்போது அவர் நேரடியாக கருத்து தெரிவிக்கவில்லை, நேரடியாக தன்னுடைய நிலைப்பாடுகளை தெரிவிக்கவில்லை. அப்போ நிலைப்பாடுகளை தெரிவித்து விட்டு அவர் நீங்க அரசியலுக்கு வர வேண்டும். மக்களை அதற்கு இப்ப நீங்க ஐயா சொன்ன மாதிரி கேடர்ஸை உருவாக்கிட்டு அதன் மூலமாக ஒரு பெரிய மாஸ் மூவ்மெண்ட்டை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பின்னால் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு. அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. இதுதான் ட்ரெடிஷ்னலான ஒரு முறையாகவும் இருந்திருக்கிறது. நீங்க காங்கிரஸ் ஆனாலும் சரி, இடதுசாரிகளானாலும் சரி, அந்த மாதிரியான ஒரு அணி திரட்டுதலை, ஒரு கல்வி அறிவை புகட்டுதலை அடிப்படையாக வைத்துத்தான் தொடங்கி இருக்கிறார். ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு நடைமுறையில பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் ரஜினிக்கான வெற்றி, ரஜினி தொடங்க போற கட்சிக்கான வெற்றின்னு பார்க்கணுமா, இல்ல மாநிலத்தின் வெற்றின்னு இதெல்லாம் எடுத்துக்கிறதா? இந்த மாதிரி நம்ம சொல்ற ஆலோசனைகள் மாநிலத்துக்கு நல்லது. ஏன்னா நீங்க ஒருத்தருடைய வெறும் கவர்ச்சியை மட்டுமே வைத்து பார்த்து நீங்கள் அவரை எந்த வகையிலும் ஒரு எடை போட்டு விடாதீர்கள், அவருடைய இதர தகுதிகள் என்ன என்று பார்த்து எடை போடுங்கள்ன்றதுக்காக பேசுறோம். ஆனா நாம என்ன இப்போ இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்னா, சர்வதேச அளவிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, நாம பார்க்கும்போது அடிப்படை நல்லெண்ணம் என்ற ஒரு அம்சத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு பலர் தங்களுடைய அரசியல் பிரவேசத்தை நிர்ணயித்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் கண்ணெதிரில் நீங்கள் பார்த்த பல உதாரணங்களில் வெற்றி பெற்ற உதாரணங்கள்லாம் இருக்குது. நீங்கள் என்டிஆர் பார்த்துருக்கலாம், இப்போ நீங்கள் சிரஞ்சீவியை பார்க்கலாம். ஒவ்வொருத்தருமே அந்த மாதிரியான கட்சிகளை தங்களுடைய நல்லெண்ண அடிப்படையில் ஆரம்பித்திருக்கிறார். அவர்களுக்கு பெரிய அளவில் கொள்கை பின்னணி இல்லை. மகேந்திரன் சொன்ன மாதிரி நீங்கள் வெற்றி பெற்ற உதாரணங்களை எடுத்தீங்கன்னா தோல்வி அடைஞ்ச உதாரணங்களையும் நம்ம சுட்டிக்காட்டலாம். இல்லை, நான் தோல்வி உதாரணத்துக்கு வரேன். தோல்வி அடைந்த உதாரணங்களும் கண்ணெதிரில் நீங்கள் சிவாஜி கணேசன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், திரைப்படத்தில் பிரமாதமாக இருந்த ஒருத்தரால் ஒரு கட்சியை நிர்வகிக்க முடியவில்லை, ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியவில்லை, உண்மை. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ஒரு கிளியர் பாலிடிக்ஸ். அதாவது மக்கள் அவரை வரவேற்கிறார்கள், அவரை அரசியல் ரீதியாக வரவேற்கிறார்களா என்றால் இல்லை என்ற ஒரு தெளிவு அவருக்கு வந்து விடுகிறது. இப்போ நீங்க ரஜினியினுடைய ஒரு அம்சம் என்ன இருக்கு, அவருக்கே என்ன குழப்பம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா, என்னை இவர்கள் மக்கள் இங்க வரவேற்கிறார்கள், எப்படி வரவேற்கிறார்கள், நடிகராக வரவேற்கிறார்களா இல்ல அரசியல்வாதியாக வரவேற்கிறார்களா? நாம் நடிகராக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தகுதியை வைத்துக்கொண்டு அரசியலுக்கு வருவோமே ஆனால் நீங்க முன்னாடி இருக்கக்கூடிய வெற்றி பெற்ற உதாரணங்கள் போல் தானும் வெற்றி அடைவோமா இல்லை தோல்வி அடைவோமா, அந்த குழப்பம் மட்டும்தான் அவரை ஆட்டிப்படைக்குமே அன்றி நிச்சயமாக நீங்க அவர் வருவதையோ இல்ல அதை பற்றி இருக்கக்கூடிய தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதிலேயோ அவர் இந்த மாதிரி நிலைப்பாடுகள் எடுப்பதிலேயோ எந்த விதமான குழப்பத்தையும் கொண்டிருக்க மாட்டார். ஏன் சந்தேகம் வருதுன்னா, அரசியல் சார்ந்த கேள்விகளையே அவர் தவிர்க்கிறார். நீங்க அரசியலுக்கு வரணும்னு ஒரு தளத்துல 30 ஆண்டுகளா பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, நீங்க அரசியல் சார்ந்த கேள்விகளையே முற்றிலுமா தவிர்க்கிறது எப்படி சுய துணிச்சல் இருக்கக்கூடிய நபரை அடையாளப்படுத்தும்? அதான் இப்ப சுய துணிச்சல் வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அவர் இப்ப நாம கேட்கக்கூடிய கேள்வி, இது எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லுங்க. அரசியலுக்கு வரீங்கன்னா வாங்க, வந்தீங்கன்னா நீங்க என்னென்னலாம் இந்த விஷயங்கள் நீங்க உங்களுடைய கருத்து என்னன்னு நீங்க சொல்லுங்க நம்ம சொல்றோம். ஏன்னா அடுத்த கட்ட டிபேட்டுக்கு அப்படிதான் போக முடியும். ஆனா அந்த அடுத்த கட்ட டிபேட்டுக்கே அவர் போக தயாரா இல்லை. என்ன நினைக்கிறாருன்னா, நாம் மொத்தத்தையும் ஒரு அடிப்படையில் இன்னைக்கு ஆழம் பார்க்கிறார். உண்மையில சரியா சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு மக்கள் மத்தியில அல்லது ரசிகர்கள் மத்தியில தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்ன, இதை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் கட்சியை, ஒரு இயக்கத்தை தன்னால் கட்டமைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆழம் பார்க்கக்கூடிய அம்சமாகத்தான் நம்ம இதை பார்க்கிறோமே தவிர, இதன் மூலமாக தனக்கு இன்னும் செல்வாக்கு இருக்கிறது, தன்னை நம்பி இத்தனை பேர் கூட வருவார்கள் என்பதை அவர் அறிந்து கொள்ள விரும்புகிறார் என்றுதான் இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசியல் சூழலை வச்சு அவர் ஆழம் பார்க்கிறாரு. இல்ல மக்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கு, ரசிகர்களின் மனப்பான்மை எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு ஆரோக்கியமான பார்வையா எடுத்துக்கணுமா, இல்ல விமர்சனத்திற்கு உள்ளாக்கணும்? இல்ல, அது ஒரு விமர்சனத்துக்குரியது. அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசியல்ல அவர் வரட்டும், வேணான்னு சொல்லலை. அவருடைய நல்லெண்ணங்கள், அவருக்கு இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாம் அரசியலுக்கு வரட்டும். ஆனால் அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும்ல. ஏன் அரசியலுக்கு வர்றாரு? சமுதாயத்தை மாத்துறதுக்கு. சமுதாய மக்களோடு அவர் தன்னுடைய கருத்துக்களை துணிச்சலோடு விவாதிக்கக்கூடிய தைரியம் அவருக்கு இருக்கணும். அவர் நல்ல வெங்கடேஷ் ரொம்ப அழகாக சொன்னார், அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டு ஜனங்களை ஆழம் பார்க்குறாரு. எவ்வளவு ஆழம் வரை நம்முடைய செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறத அளந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது திடீர்னு அவருக்கு பயம் வந்துடுது. போய் அதில் விழுந்தோம்னாக்க இந்த இமேஜ் போயிருமோன்னு பயப்படுறாரு. அதனால் அவருக்கு தமிழ்நாட்டை பற்றி இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட தன்னுடைய முக்கியத்துவத்தை தமிழ்நாட்டில் எப்படி நிலைநிறுத்திக் கொள்வது என்பதற்கான ஒரு மனநிலை இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அதுக்கு மேலே இதில் நான் சொல்ல விரும்பல. இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டு அரசியலா இவர் வரட்டும். அவருக்கு ஆதரிச்சு பேசுறவங்களை நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டு அரசியலை பற்றி அவர் சொன்ன கருத்து, சொல்லாம விட்டது நிறைய இருக்கட்டும், சொன்ன கருத்துக்கள். காவேரி நீர் பிரச்சனை வர்ற போது என்ன பண்றாரு? தென்னிந்திய நதிகளை இணைக்க வேண்டுங்கிறார். நான் கூட தென்னிந்திய நதிகளை இணைக்கணுங்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? காவேரி நதிநீர் பிரச்சனை தீர்வை விட ஒரு மாற்று தீர்வு ஏதாவது ஒன்று கொடுத்தாதான் கர்நாடகத்து மக்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் நாம சமாதானப்படுத்தணுங்கிறதுக்கு ஒரு லைன் எடுக்கிறாரு.
ஒன்று அவர் வந்து அவருடைய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, யாருடைய அதாவது கோலும் நோகக்கூடாது, பாம்பும் சாகக்கூடாதும்பாங்க. சரி, அரசியல் கட்சிகள் இப்படி நடந்துக்கிறதே இல்லையா? அரசியல் கட்சிகள் தேசிய கட்சிகள் மாநிலத்துக்கு மாநிலம் ஒவ்வொரு பார்வை எடுக்கிறது இல்லையா? கொடுத்த எல்லா வாக்குறுதியையும் நிறைவேற்றிடுறாங்களா மாநில கட்சிகள் அரசுகள் ஆகும்போது? சந்தர்ப்பவாதம் என்பது நெளிவு சுழிவு என்ற பெயரால் எல்லா இடங்கள்லையும் நடக்குது, நான் அதை மறுக்கல. ஆனால் ரஜினியை ரொம்ப தூய்மையான ஒரு பிம்பமாக காட்டி அவர் வந்தா தமிழ்நாடே மாத்திருங்கிற போது வந்து இதையெல்லாம் பேசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னைக்கு வந்து ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லாரும் அறிக்கை கொடுத்துட்டா அந்த முள்ளிவாய்க்கால்ல இவ்வளவு பேர் கொல்லப்பட்டது வந்து மிக வன்மையாக கண்டிக்கக்கூடியது அப்படிங்குது. இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கத்தினுடைய துணையோடு தான் அந்த குற்றத்தை, குற்றவாளிகள் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. அதை பத்தி இவர் என்ன அபிப்பிராயம் சொல்றாரு? தமிழ்நாட்டில் தேர்தலில் போட்டியிடுவேன் என்ற அரசியல் கட்சி தொடங்குவேன் என்று சொல்லக்கூடிய ரஜினிகாந்துக்கு முள்ளிவாய்க்கால் படுகொலையை பற்றி ஒரு கருத்து சொல்றதுக்கு கூட முடியல அப்படின்னாக்க இதை எந்த அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிறது? இதுதான் என்னுடைய ஆழமான கேள்வியாக இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள், நீங்க இந்தியா என்கின்ற ஒரு கூட்டாட்சியின் மீது நமக்கு இருக்கிற மரியாதை வேற, அதை நாம் குறைச்சு மதிப்பிடலை. ஆனால் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு அரசியல் கட்சியை தொடங்குறீங்க, உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய நலன் குறித்த இருக்கிறது மாதிரி சொல்லலாம். ரத்தத்தோட கலந்திருக்கிறேன், சதையோட கலந்திருக்கிறேன், என்னுடைய ஒரு பைசா காசும் தமிழ்நாட்டு மக்கள் தான், இதெல்லாம் பாடல்கள்ல வரலாம். ஆனால் அடிப்படையில் துன்பப்பட்ட, துயர்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், பெரும்பகுதியான மக்கள் அந்த முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு இன்னைக்கு கூட அதை நினைச்சேன்னா எனக்கு உடம்பு அப்படியே பதறுது. இப்படி ஒரு கொடுமை இரண்டாவது உலக பெரும்போருக்கு பிறகு எங்கேயுமே நடந்தது கிடையாது. அமெரிக்காக்காரன் கேட்கறான், எல்லாரும் கேட்கறான். ஆனா தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய நடிகர் இதை பற்றி எனக்கு கருத்தே இல்லைன்னு சொல்லி சொன்னாக்க அது எப்படி ஏற்றுக்க முடியும்? மக்கள் இதெல்லாம் எப்படி பார்ப்பாங்க? மக்களுடைய சிந்தனை இப்ப தொடர்ந்து இது பேசிட்டே வர்றோம், இது எப்படி வந்து எடுத்துப்பாங்க? கட்சி சொல்றாரு, தென்னிந்திய மக்கள் மீது நான் உயர்ந்த மதிப்பீடு வச்சிருக்கிறேன், ஆனா சினிமாக்காரர்களை போற்றக்கூடிய அந்த முட்டாள்தனத்தை நான் வந்து வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மக்கள் வந்து அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்துல இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல கருத்தெல்லாம் இல்ல இவங்க வந்து மக்கள் ஏத்துப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா? இதெல்லாம் ரொம்ப தூய்மைவாதம்ங்கிற மாதிரி சொல்றோம்ல, இந்த பியூரிட்டானிசம், இந்த முட்டாள்கள்ன்ற வார்த்தையெல்லாம் இதெல்லாம் அப்படி கிடையாது. ஆக்சுவலா நாம வந்து மக்கள் வந்து மிக தெளிவாக சில விஷயங்கள் நம்புகிறார்கள். என்ன, ஒவ்வொரு தரமும் நீங்க பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு இமேஜஸை வச்சு நம்புறாங்க. என்ன நம்புறாங்க? இவர் வந்தார், கண்டிப்பாக அந்த என்ன விதமான ஒரு தோற்றத்தை அவர் திரையில காண்பித்தாரோ அதே மாதிரியான ஒரு மனிதராகத்தான் அவர் அரசியலிலும் செயல்படுவார். அப்ப அதுக்கு நேரடி உதாரணமாக நம்ம கண்ணெதிரில் பார்த்தது திரு எம்ஜிஆர் அவர்களை பார்த்திருக்கிறார்கள். அப்படின்னும் போது அதே விதமான ஒரு மக்கள் சேவை மனப்பான்மையோடு வந்திருக்கிறார். அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக என்ன நினைக்கிறாங்க? இன்னைக்கு ரஜினி அவர்கள் வந்தார், நிச்சயமாக இந்த மாதிரியான அவர் பேசக்கூடிய இந்த தூய்மை அவர் பேசக்கூடிய இந்த நியாய தர்மம் இதை எல்லாத்தையும் நிலைநாட்டுவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது. அதனால கண்டிப்பாக ஒரு பகுதியினர் கண்டிப்பாக அவருடைய பேச்சினால் ஈர்க்கப்பட்டு அவருக்கான ஒரு ஆதரவை தெரிவிப்பார்கள் மக்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தை ரஜினி தரப்புல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு. என்னன்னா, இந்த விதமான கடுமையான விமர்சனங்களுக்கும் கடுமையான ஒரு கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் அவர் இருக்கிறார். நீங்க சொல்றதுல இருந்து ஒரு திரையில நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் நிஜ வாழ்க்கையிலையும் அப்படிதான் இருப்பார்னா, இடதுசாரி போன்ற இயக்கங்கள், பல்வேறு அமைப்புகள் மக்கள்கிட்ட போய் களத்துல வேலை செய்யறாங்க, அவங்களுடைய போராட்டம் நடத்துறாங்க, அவங்க கூடவே இருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு இல்லாத ஒரு ஆதரவு திரையில இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து வந்துருவாரு, எல்லாமே சரி பண்ணிடுவாருன்னு எப்படி மக்கள் நம்புறாங்க? நம்முடைய சமூகம் வந்து ஒரு ஃபியூடல் சமூகத்துடைய மிச்சம் சார். நாம வந்து இன்னும் ராஜாக்களை தான் நம்பிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு வந்து ஒரு ஆட்சியாளர் குடியாட்சி ஆனாலும் சரி, நம்ம இன்னும் முடியாட்சியினுடைய தன்மைகளோடு தான் இருக்கும். நமக்கு நம்முடைய ஆட்சியாளர்கள் எப்போதும் வந்து ஒரு பிரமாதமான ஒரு தரையிலிருந்து ஒரு 4 அடி மேலே நிற்கணும். அவர்கள் பேசக்கூடிய பேச்சு, அவர்களுடைய செயல்பாடு, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து ஒரு கவர்ச்சிகரமாக ஈர்க்கக்கூடியதாக, அவருடைய வந்து நம்மளை இன்ஸ்பயர் பண்ணக்கூடியதாகவே இருக்கணும். இவர்கள் எல்லாம் வந்து நேரடியாக போய் மக்கள் மத்தியில் கூட இருந்து தோளில் கை போட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை மதிப்பதை விட அந்த கனவுகளை மதிப்பதையும் அந்த கனவுகளையும் அந்த எதிர்பார்ப்புகளையும் மதிப்பதையும் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பழக்கமாக இருக்கிறது. இது வந்து இயல்பான தன்மை. நாம வந்து இந்த மக்களை குறை சொல்லக்கூடாது. ஏன்னா மக்கள் வந்து ஒரு என்ன சொல்லு ஒரு கூடுதலான சில தகுதிகளை உடையவர்களை, கூடுதலான சில திறன்களை உடையவர்களை வந்து எப்பவுமே போற்றி பாதுகாக்கிறார்கள், போற்றி அவர்கள் ரசிக்கிறார்கள். இல்ல அது உட்டோப்பியனா இல்ல
உண்மையிலேயே தகுதி இல்ல இருக்கு, சார், நீங்க திறமை கண்ணெதிரில் இருக்குன்னு எடுத்துக்கிறதா? உட்டோப்பியன்னு நம்ம நினைக்கிறோம். உட்டோப்பியன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா கண்ணெதிரில் நீங்க ஒரு பெரிய உதாரணம் இன்னைக்கு திரு எம்ஜிஆர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்போ திரையில என்ன மாதிரியான ஒரு கருத்துகளோடு அவர் இருந்தாரோ, என்ன கருத்துல என்ன முன்னிலைப்படுத்தினாரோ அதை தனது ஆட்சி காலத்தில் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார். அப்படின்னும் போது இவர்களுக்கு எல்லோருக்கும் அந்த இப்ப அதே போல என்டிஆர் அந்த பக்கம் இருந்திருக்கார்கள். அப்போ இருக்கும்போது நீங்க என்டிஆரையும் எம்ஜிஆர் அவர்களையும் நீங்கள் பார்த்த இந்த சமூகத்திற்கு கண்டிப்பாக அதே மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கத்தானே செய்யும். அதை நீங்கள் எதிர்பார்ப்பாகத்தான் பார்க்க வேண்டும். அது உட்டோப்பியனாக இருக்கலாம் கண்டிப்பாக. ஆனா அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் தவறு என்று சொல்ல முடியாதுன்னு நான் சொல்றேன். இயக்கங்களுக்கு, சின்ன சின்ன அமைப்புகளுக்கு, மக்களோடு களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்காத ஒரு ஆதரவு, அவங்க இது இல்லாத ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இது மாதிரி திரையில் தோன்றவங்களுக்கு இருக்கு. அதுக்கான உதாரணங்களையும் அவர் சொல்றார் சுருக்கமா. அது உண்மை. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இப்போ எங்களை கேட்டிங்கன்னாக்க ஒரு கம்யூனிஸ்டாக இருந்து நான் பார்க்கும்போது ஒரு பிம்பங்களை பயன்படுத்தி நியாயமான போராட்டங்களை நிராகரிப்பது என்பது ஒரு பொதுத்தன்மையாக இருக்குது. இது மாதிரி பிம்பங்களை கொண்டு வந்து நிறுத்தி, இப்போ எம்ஜிஆர் வந்தார், இன்னொருத்தர் வந்தார்னு வரும்போது மக்கள் தன்னை உணர்ந்து தன்னுடைய கஷ்டம் என்னங்கிறத உணர்ந்து அதற்கான விழிப்புணர்வை பெற்று தன்னுடைய உரிமையை பெற வேண்டும் என்கின்ற போராட்டம் இரண்டாவது பட்சமாகுது. இப்போ நடக்கிற ஸ்ட்ரகிள்ங்கிறது இது மாதிரி ஆதிக்க பிம்ப கட்டுமானத்திற்கும் ஒரு உண்மையான உரிமைக்கான ஒரு தன்மையும் மாறி வருது. கொள்கை சார்ந்து சித்தாந்தம் சார்ந்து இயங்குறதை விட அது உடனடி பலனை கொடுக்கும். அது உடனடி பலன் கொடுக்கறதுக்கு இன்னொரு காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள். நான் ஒரு கருத்து சொல்றேன்னு வச்சுக்க, நல்ல வலுவான கருத்தா இருந்தாக்க அது 5 பேர் 4 பேர்ட்ட போகுது அவங்க உட்கார்ந்துருக்கவங்கள்ட்ட. என்னுடைய கருத்தை ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை எடுத்து அதை வசனமா எழுதி ரஜினிகாந்த் மூலமா அது பேச வைக்கும் போது கிட்டத்தட்ட உலகம் முழுக்கலாம் அது போயிருது. கருத்து ரஜினிக்கு சொந்தமானு சொல்ல முடியாது. என்கிட்ட இருந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வாங்கியிருக்கலாம், அல்லது அசிஸ்டன்ட் டைரக்டர் என்கிற சம்பளமே பெறப்படாத மிகவும் சங்கடத்துக்குரிய ஜீவன்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் கஷ்டத்திலேருந்து பெற்றதா கூட அது இருக்கலாம். ஆனால் அவங்க வெளியிலே தெரிய மாட்டாங்க. அதே போல் இந்த டூப்புன்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அடிச்சு கிடிச்சு மண்டையை உடைக்கிறதெல்லாம் வேற ஒரு ஆள். ஆனால் அதனுடைய அந்த அடிபட்டு உதப்பட்டவனுடைய முழு பலனையும் எடுத்துக்கிறது யாருன்னா கதாநாயக பிம்பங்கள். இதெல்லாம் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. அப்ப இதை உணர வைப்பதற்கான ஒரு விழிப்புணர்வு இயக்கம் மிகப்பெரிய அளவிலே தமிழ்நாட்டில் நடக்க வேண்டும். மக்களை குறை சொல்ல, மக்களுக்கு தெரியல, தெரியாதவனை போட்டு அடிச்சு என்ன பண்றது? மக்களுக்கு அதை விழிப்புணர்வு பண்ணுவதற்கு ஊடகங்கள், அரசியல் இயக்கங்கள், பொதுநல அமைப்பு, ரஜினி அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். நீங்க சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்கிறேன். மாதிரி ட்ரெண்ட் தமிழ்நாட்டுக்கு வராம ஆட்ட பாட்டங்களோட எப்படி ஓட்டு போடுறது எப்படின்னு கூட தெரியாம ஆக்கக்கூடிய அந்த ட்ரெண்டை மாத்துறது ரஜினி அல்ல. ரஜினியா பிரச்சனை? ரஜினி இஸ் எ ட்ரெண்ட் இன் தமிழ்நாடு. ரஜினி மாதிரி இல்லாட்டி ரஜினி மாதிரி இன்னொருத்தரை உருவாக்குவாங்க. இது ஆதிக்க சக்திகளுக்கு the creation of such kind of model is very much needed. அவங்களுக்கு அது தேவைப்படுகிறது. அந்த 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 பிம்பத்தை காட்டி தான் வேற எந்த விவாதத்தையும் தடுத்துடுறாங்க. ஸ்பேஸ், மக்களுக்கு விவாதிக்க வேண்டிய இடங்களை எல்லாம் இந்த மாதிரி விவாதங்களை உருவாக்கி அதையெல்லாம் ஆக்கிரமிச்சு இதை புறக்கணிச்சிடுறாங்க. ஏதோ கொஞ்சம் நீங்க புது புது அர்த்தங்கள்ல கொஞ்சம் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு நன்றி. தேச ஒற்றுமையை காரணம் காட்டி ஹிந்தியை திணிக்க முயற்சி அப்படின்னு கனிமொழி குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. திமுக சார்பா இந்தி திணிப்பு, நீட் தேர்வுக்கு எதிராக கருத்தரங்கம் தொடர்ந்து எல்லா மாவட்டங்களையும் நடக்குது. நேற்று கோவையில் நடந்திருக்கு. அந்த கருத்தரங்களை பேசும்போது அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அப்படிதான் நடக்குதா? ஒற்றுமையை காரணம் காட்டி இந்தியை திணிக்க முயற்சி அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி பார்க்கறது? ரொம்ப சரி. அது ரொம்ப சரி என்பது மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தமிழ் மொழியினுடைய ஒரு விரிந்த அதனுடைய ஸ்பேஸ், அதுக்குன்னு இருக்கக்கூடிய இடம், உலக அளவில் இருக்கக்கூடிய இடம், ஒரு காலத்தில் காலங்காலமாக இருக்கக்கூடிய இடத்த அழிக்கணுங்கிற முயற்சி ரொம்ப அதிகமாக நடக்குது. ஒரே ஒரு விஷயம், நம்முடைய பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் இப்போ அவர் குஜராத்திலே ஒரிசாவில் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் எழுதின நூல் ஒன்று. அந்த நூல் நம்முடைய தமிழ் மக்களுடைய நாகரிகம். அதுக்கு முந்தி இந்த புரோட்டோ டிராவிடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் இந்த மொழிகளெல்லாம் பிரிக்கப்படாத தென்னிந்திய வடிவம், அந்த வடிவத்தில் தமிழ் தான் ரொம்ப ஆதிக்கமாக இருக்குது. அதனுடைய பண்பாடு ஹரப்பா, முகஞ்சதுரோலேருந்து அங்கேருந்து தொடங்கி ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இருக்குது. இன்றைய தமிழர்கள் அப்படின்னு நீங்கள் எடுக்க வேண்டியதில்லை, ஆதியில் இருக்கக்கூடிய ஒரு வடிவத்தினுடைய தாக்கம் அந்த அளவுக்கு இருக்குது. கல்வெட்டுகள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 கல்வெட்டுகள் வரை தமிழகத்தினுடைய கல்வெட்டுகள் தான் இருக்குது. ஆதாரங்கள் இப்போ கீழடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக வருது. இதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் இந்தியாவினுடைய தாய்மொழி சமஸ்கிருதம் தான்,
இந்தியாவினுடைய கலாச்சாரம் என்பது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பேசக்கூடிய கலாச்சாரம் தான் என்பதை திணிப்பதற்கான ஒரு சரியான சந்தர்ப்பம் என்கின்ற அடிப்படையில் தான் எல்லா மட்டங்கள்லையும் பணியாற்றுறாங்க. அப்போ இந்த நாட்டினுடைய ஒற்றுமை அப்படிங்கிறது ஒற்றுமைன்னா அரசியலமைப்பு சட்டப்படி இந்தியாவில் இந்தி ஒரு ஆட்சி மொழி அப்படிங்கிற ஒரு தன்மை இருந்தாலும் கூட எல்லா மொழிகளுக்கும் சமத்துவம் கொடுக்கணுங்கிறது தான் அதில் அடிப்படையாக இருக்குது. இல்லை, 50% மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழி, 20% மக்கள் புரிஞ்சுக்கிற ஒரு மொழியை ஏன் தேசிய மொழியாக அறிவிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வையும் உலகத்துல இந்தியா மாதிரி ஒரு நாடுனா சைனாவை சொல்லலாம். சைனாவில் ஹான் இன மக்கள் தான் அதிகம், அவங்களுடைய மொழி இருக்கு. அப்போ உலகத்திலே ஒரு முக்கியமான முன்னுதாரணமான ஒரு தன்மை என்பது இந்தியாவுக்கு இருக்கு. அப்போ இந்தியாவில் 50% என்பது இன்னைக்கு இவங்க கொடுக்குற கணக்கு. நீங்கள் வடக்க இருக்கக்கூடிய பல மொழிகள் பார்த்தீங்கன்னாக்க, பல மொழிகள் இப்போ பஞ்சாபில் இருக்கிற மக்களே இந்தி எதிர்ப்புக்கு இப்போ தான் வந்திருக்கிறாங்க. அதே போல் மராட்டாவில் இருக்கிறவன் மராட்ட தேசம், அதில் இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கும் சிவசேனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய ஆழம் கூட மராட்டிய மொழியா அல்லது இந்தி மொழியான்னு வருது. அப்போ ஒவ்வொரு இடங்களிலும் பார்க்கிற போது இந்த மொழி ஆதிக்கம் என்பதை பற்றிய எதிர்க்கிற உணர்வு பரவலாக இருக்குது. ஆனால் இவங்க என்ன கணக்கு சொல்கிறாங்க, 50%ங்கிறாங்க. ஆனால் உண்மையான கணக்கு என்னன்னா 30% மக்கள் தான், அதுவும் தாய்மொழியாக இந்தியை கொண்டவர்கள் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, இப்போ பீகார்லாம் மைத்திலி, போஜ்புரி, அதே போல் புத்தர் காலத்தில் பேசின பாலி மொழி, இப்படி ஆயிரக்கணக்கான மொழிகள் இன்னைக்கு அவங்க அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த அளவுகோல் சரி கிடையாது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இந்தியாவுக்கு அந்தந்த மாநிலங்களுடைய மொழிகள் தான் ஐரோப்பாவில் எப்படி ஒவ்வொரு நாடுகள், அது நம்ம மாநிலம் மாதிரி தான், அந்த மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அது மாதிரி தான் கொடுக்கணும். ஆனால் அதை எதிர்த்து இவங்க ஒற்றை ஆதிக்கம்ங்கிற நிலைமையில கொண்டு வந்தாங்கன்னாக்க மிகப்பெரிய விளைவுகள் தமிழகத்தில் தான் வரும்னு நான் சொல்ல விரும்பலை, இந்தியா முழுக்களும் வரும். அதுக்கான காரணங்கள் இந்திய மண்ணில் இருக்கு. வெங்கடேஷ், இல்லை நீங்கள் இதை இன்னும் வேற ஒரு கோணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக புரியும். அதாவது என்னென்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய, இது பாஜகன்னு நான் சொல்லலை, இது இருக்கக்கூடிய தொடர்ச்சியான மத்திய அரசுகள் ஒரு விஷயத்தை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. என்னென்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழகத்தில் மட்டும்தான் தமிழ் முழுமையாக ஒரு பயன்பாட்டு மொழியாக தூக்கலாக இருக்கிறது. இங்கே இந்தியினுடைய பயன்பாடு என்பது பொதுமக்களுடைய புழக்கத்தில் குறைவாக இருக்கிறது. இது ஒரு பெரிய சிக்கலை, அரசியல் ரீதியான சிக்கல். என்னன்னா, நீங்கள் கர்நாடகாவில் போனாலும் சரி, கேரளாவில் போனாலும் சரி, ஆந்திராவில் போனாலும் சரி, அங்கே எல்லாருமே அவங்களுடைய தாய்மொழியோடு சேர்ந்து ஹிந்தியும் பேசுவாங்க. ஹைதராபாத் ஹிந்தின்னு ஒன்று இருக்குது, இந்த பக்கம் கர்நாடகாவில் ஹிந்தின்னு ஒன்று இருக்குது, எல்லா இடத்துலையுமே ஹிந்தி இருக்குது. இல்லை, 20 மாநிலங்களில் பேசப்படாத மொழின்னா புள்ளி வரும். இல்ல, பேசப்படாத மொழிங்கிறத விட புரிந்து கொள்ளப்படக்கூடிய மொழியாக ஹிந்தி இருக்கிறது. நீங்க இப்படி புரிஞ்சுக்கோங்களேன், பேசப்படக்கூடிய மொழிங்கிறது ஒண்ணு, ஹிந்தி புரிந்து கொள்ளப்படக்கூடிய மொழி. தமிழ்நாட்டில் ஹிந்தி புரிந்து கொள்ளவே இன்னும் இல்லாத மொழியாகவே அது இருக்கிறது. இப்ப சிக்கல் எங்க வருதுன்னா, தொடர்ச்சியாக அரசியல் ரீதியான தலைவர்கள், அது நீங்க காங்கிரஸ் ஆனாலும் சரி, பாஜகவானாலும் சரி, தாங்களுடைய கருத்துக்களை கொண்டு தெரிவிக்கும் பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது இந்த மொழி தான். அப்ப என்ன நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இது மட்டும் ஏதோ தனி பிரதேசமா இருக்கு, இங்க மட்டும் போய் வேற ஏதோ ஒரு மொழியில பேச வேண்டியிருக்கு, அங்க போய் தமிழ்ல வணக்கம்னு சொல்ல வேண்டியிருக்கு, தமிழ்ல நன்றின்னு சொல்ல வேண்டியிருக்கு, அங்க நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியல. அவர்களுடைய ஒரு கருத்துக்களை கொண்டு நேரடியாக பேசுவதற்கான ஒரு மிகப்பெரிய தடையாக இங்கே மொழி இருக்கிறது. அப்ப நீங்க ஆங்கிலத்தை துணை கொண்டு ஆங்கிலத்துல பேசணும் இங்க அப்படின்னும் போது, இந்த மாநில இந்தியில பேசினா தமிழ்ல மொழி மாற்றம் பண்ணணும். அப்ப அதுவும் அதே அளவுக்கு வீரியமா போய் தமிழ் மக்கள் மத்தியில சேருவதில்லை. அப்போ இவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கலாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது. என்னவா இருக்குன்னா, இந்த மொழி தான் மிகப்பெரிய தடையாக இருக்குது. அப்போ இந்த மொழியை நாம் ஏதேனும் ஒரு வகையில் இந்த தமிழ் மாநிலத்திற்குள் கொண்டு நாங்கள் முழுமையாக சேர்க்க முடியுமா? ஒன்று. அப்போ என்னன்னா, இயல்பாகவே நீங்க ஹிந்தி விரும்பி படிக்கக்கூடியவர்கள் இங்க ஏராளமானவர்கள் இருக்கா மொழி ரீதியா. இப்ப நீங்க ஹிந்தி பிரச்சார சபால வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. அதெல்லாம் விரும்பி போய் படிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அது தமிழ் மாநிலத்திலே இருக்கக்கூடிய அம்சம். ஆனால் அதற்கும் அப்பாற்பட்டு இந்தியை நீங்க எங்கெங்கெல்லாம் கொண்டு சேர்க்க முடியுமோ, எப்படியெல்லாம் அதை கொண்டு வலியுறுத்த முடியுமோ, எப்படியெல்லாம் அதை கொண்டு திணிக்க முடியுமோ செய்ய தொடங்கினால் ஒரு அம்சம் தெளிவாகும். அவர்களுக்கு இங்க கம்யூனிகேட் பண்றது ரொம்ப சுலபமா போயிடும். அந்த கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு பெரிய ஒரு முயற்சியாகத்தான் நம்ம பல அம்சங்களை பார்க்கிறோம். அது இந்த தேச ஒற்றுமை இந்த அப்படிங்கிறது அம்சம் என்னன்னா, நீங்கள் தனித்து இருக்கிறீர்கள், நீங்கள் இந்திய தேசத்தினுடைய ஒரு அம்சமாக நீங்கள் இன்னும் இணையவில்லை என்பதை இவர்கள் மொழி ரீதியாக புரிந்து
பகிர்ந்து கொள்கிறார்கள். அதில் தான் இந்த சிக்கலே ஆரம்பிக்குது. நாம் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கான தனித்துவத்தை நாம் வைத்துக்கொண்டு அதே சமயத்தில் இந்தியை கற்பது என்பதை நாம் குறை சொல்ல முடியாது. நிச்சயமாக கற்க வேண்டிய ஒரு மொழி, அதை கற்போம், அது வேறு. ஆனால் நீங்கள் திணித்து உங்களுடைய அரசியல் பாதையை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு வழிமுறையாக இதை மாற்றக்கூடாது என்பதுதான் என்னுடைய இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். மாநிலங்களின் நிதி நிலைமையை ஆட்டங்காண வைக்கும் அரசு ஊழியர்களின் ஊதியம் அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்கு. 24.3% வந்து தமிழகத்துடைய மொத்த செலவின தொகையில் அரசு ஊழியர்களுக்கான ஊதியமாக வழங்கப்படுகிறது. இதில் இந்த பட்டியலில் பஞ்சாப் முதலிடத்தில் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 31%. அப்புறம் மகாராஷ்டிரா 30%, ஆந்திர பிரதேசம் 29%, கேரளா 26%, தமிழ்நாடு 24.3%, மேற்கு வங்கம் 24%. கிட்டத்தட்ட செலவின தொகையில் பார்க்கிற போது கால்வாசி அரசு ஊழியர்களுக்காக சம்பளமாக கொடுக்கப்படுகிறது. இது எப்படி தேவையான செலவு தானா? இதனால ஏதாவது பயன் இருக்கா? எப்படி பார்க்கலாம்? கண்டிப்பாக இது தேவையான செலவு. இந்த செலவை நாம் வந்து ஒரு 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 அளவீடாக எடுத்து அதை முன்னிலைப்படுத்தி பேசுவது என்பதே ஒரு பெரிய அரசியல் தவறு. ஆக்சுவலாக உண்மையிலே என்னென்னா, அதாவது நம்ம ஊழியருக்கு நிறைய சம்பளம் செலவு கொடுத்துட்ருக்கோம், அதனால் நம்முடைய வரக்கூடிய வருவாயை நாம் சரியாக பயன்படுத்தவில்லைன்னு ஒரு தோற்றத்தை கொடுப்பதற்கான ஒரு முயற்சியாக தான் இந்த மாதிரியான ஒரு செய்தியை நம்ம பார்க்கணும். ஆனால் உண்மையிலேயே இந்த 24.3% சம்பளம் பெற்றுக்கொண்டு வேலை செய்பவர்கள் தான் 100% வருவாயை ஈட்டுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். அப்போ நம்முடைய கேள்வி எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னா, இவ்வளவு சம்பளம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது அதை குறையாக சொல்லாமல் நிறையாக சொல்லி, நீங்கள் எவ்வளவு தூரம் வருவாயை பெருக்குவதற்கு, மாநிலத்தினுடைய வருவாயை எவ்வளவு தூரம் பெருக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டீர்கள், அல்லது மாநிலத்தினுடைய மக்களுக்கு சேவை வழங்குவதிலும் அவர்களுக்கான தேவைகளை நிறைவு செய்வதிலும் அரசு ஊழியர்களான நீங்கள் எவ்வளவு தூரம் பங்காற்றினீர்கள், ஒரு பள்ளி ஆசிரியர்களோ ஒரு கல்லூரி ஆசிரியர்களோ என்ன விதமான பங்களிப்பை ஏற்படுத்தி மாணவர்களை முன்னேற்றினீர்கள். இந்த விதமான ஒரு குவாலிட்டேட்டிவ் கேள்விகள் தான் நமக்கு முக்கியமே தவிர, நாம உனக்கு இவ்வளவு செலவு பண்ணனே அப்படிங்கிறது கேள்வி அல்ல. எப்பவுமே நீங்க இதை புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க இதுக்கு நேரடி உதாரணம் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில சொல்றேன். இதுல எல்லாம் திருப்தி இல்லாததுனால தானே இந்த மாதிரியான புள்ளி விவரங்களோட கட்டுரைகள் வரதா புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. நீங்க சொன்ன இந்த குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்ல வந்து இங்கேயோ பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து எதுவும் செய்யப்படலைங்கிற அடிப்படையில தான் இவ்வளவு செலவு செய்யறாங்க, சம்பளமா கொடுக்கறாங்க. ஆனா அதுக்கான அவுட்புட் இல்லைங்கிறதான இதனுடைய மையப்புள்ளியா நாம அதையும் கூட இணைச்சு பார்க்கணும். இப்போ 24.3% சம்பளமா கொடுக்கப்பட்ட இடத்துல அந்த தமிழகத்தினுடைய பொதுத்துறை அரசு துறை ஊழியர்கள் எவ்வளவு வருவாய் ஈட்டினார்கள்? தமிழகத்தினுடைய மொத்த வருவாயில் இப்ப நீங்க வந்து 80% ஈட்டினார்களா, அதுல 90% ஈட்டி கொடுத்தார்களா, அல்லது மாநிலத்தினுடைய வருவாயை வருடத்துக்கு வருடம் பெருக்கினீர்களா, எவ்வளவு பெருக்கினீர்கள், எத்தனை சதவீதம் பெருக்கினீர்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கீடு வேணும் இல்லையா கூடவே. நீங்க அதை கொடுத்தா தானே நீங்க வந்து இது ரெண்டு விஷயம் சார். ஒன்னு வருவாயை பெருக்குவது, இன்னொன்னு சேவைகளையும் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிய பணிகளையும் வழங்குவது அவருடைய பொறுப்பு தானே. அதை என்ன வகையில் நீங்க வந்து அளவீடு செய்கிறீங்க? அவங்களுக்கு வந்து நீங்க உடனடியாக 24 மணி நேரத்தில் நான் சேவை வழங்கினேன், எத்தனை சேவை வழங்கினேன், எவ்வளவு விரைவாக நான் வந்து உங்களுக்கு பதில் அளித்தேன், எவ்வளவு விரைவாக உங்களுடைய குறைகளை தீர்த்து வைத்தேன், அந்த மாதிரி அளவீடுகளை நீங்கள் சேர்த்து கொடுக்கும்போதுதான் இந்த தொகை செலவுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது. வெறும் செலவு தொகையை மட்டும் காண்பித்து அரசு ஊழியர்கள் ஏதோ அதிகமாக பணம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற தோற்றத்தை ஏற்படுத்துவது என்பது தவறான அணுகுமுறை. மகேந்திரன், இந்த விஷயம் வந்து நான் நண்பர் வெங்கட் சொன்னதோடு பல கருத்துக்கள் உடன்படுறேன். அவங்களுக்கு கொடுக்குற ஊதியம் மற்ற விஷயங்கள் அப்படிங்கிறத விவாதத்தை விட இதை ஒரு பொது விவாதமாக மாற்றுவது நல்லது. இப்போ இவங்க கொடுக்குற சம்பளம், இதை பற்றிய கணக்கீடுகள் எதிலேருந்து எடுக்கப்படுதுன்னா நம்முடைய வரவு செலவு திட்டத்திலேருந்து தான் எடுக்கப்படுது. வரவு செலவு திட்டத்தினுடைய எல்லைக்குள் வந்த பொருளாதாரமும் அதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பொருளாதாரமும் ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கணக்கில் வராத பணங்கள், ஏமாற்றக்கூடிய பணங்கள், இது எல்லாமே வந்து வெளியில் இருக்குது. இப்போ அம்பானியினுடைய ஆண்டு வருமானம் என்ன அப்படிங்கிறதையும் ஒரு தொழிலாளியுடைய ஆண்டு வருமானம் என்ன என்பதற்குமான ஒரு விளக்கத்தை நம்முடைய அரசாங்கம் இப்போ பார்க்கணும். ஒரு வீடு கட்டுறதுக்கு வசதி கிடையாது, ஆனால் 15 பேர் கொண்ட ஒரு குடும்பத்துக்கு வந்து 8,000 கோடி ரூபாயில் வந்து ஒரு பெரிய மாளிகை கட்டக்கூடிய நாடு நம்முடைய நாடு. இப்போ அவங்க விவாதம் என்ன எப்படி ஆரம்பிச்சு விடுறாங்க அப்படின்னாக்க, அரசு ஊழியர்கள் இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, ரோட்டில் இருக்கிறவன் ரொம்ப குறைவாக பணம் வாங்குறான் என்கின்ற ஒரு உணர்வை, ஒரு சிந்தனையை இது உருவாக்குகிறது. இதை உருவாக்கட்டும், வேணான்னு சொல்லலை. இந்த விவாதத்தை நீங்கள் வைக்கும்போது பல கோடிக்கணக்கான ரூபாய்களை வருமானமாக பெறக்கூடிய பெரிய அமைப்புகள், கணக்கில் வராத பணம், அதையும் இணைச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த மொத்த வருமானம் எவ்வளவு, மக்களுக்கு அது எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுங்கிற கணக்கை உங்களால் தர முடியும்.
நம்முடைய நாடு என்பது ஒரு பக்கத்தை சுத்தமாக மறைச்சிட்டு இன்னொரு பக்கம் இப்போ வேறுபாடுகள் என்பது சாதாரண மனிதன் வாங்கக்கூடிய ஊதியத்துக்கும் அரசு வாங்கக்கூடிய ஊழியன் வாங்கக்கூடிய ஊதியத்துக்கும் இடையில் ஒரு விவாதமாக மாறுற போது இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய மனக்கசப்பாக போட்டியாகத்தான் அது மாறுகிறது. இல்ல அரசு மட்டும்தான் அப்படி பாக்குதா? பொதுமக்கள்கிட்டையும் அதே சிந்தனை தானே இருக்கு. அரசு ஊழியர்கள் நடத்தக்கூடிய எந்த போராட்டங்களுக்கு பொதுமக்கள் ஆதரவு கொடுக்கறாங்க? ஏன் அவங்களுடைய முழு பங்களிப்பையும் ஒரு மனதளவுல கூட அவங்க ஏத்துக்கிறது இல்ல? போராட்டங்கள் நடக்கிற போது இவங்க அவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படிங்கிற மனப்பான்மை தானே இவங்களுக்கு வருகிறது. அரசு ஊழியர்கள், அரசு சம்பந்தப்பட்டவர்கள், அவர் நம்ம வெங்கட் சொன்னது போல இன்னும் கூடுதலாக மக்களுக்கு பொறுப்புணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும்ங்கிற குறைபாடு இருக்கு. அந்த குறைபாடை போக்கிக் கொள்ள வேண்டும். அதை நான் இல்லைன்னு மறுக்கல. நீதிமன்றமும் எப்படி பாக்குது? நீதிமன்றம் நடவடிக்கை எடுங்கன்னு தான் சொல்லுது. போராட்டம்னு அறிவிச்சா நடவடிக்கை எடுங்கன்னு தான் நீதிமன்றமும் போராட்டம் எடுங்கன்னு சொல்லுது. இது நீதிமன்றம் சொல்றதுக்கும் அல்லது மக்கள் என்ன உணர்விலேருந்து சொல்றாங்கிறதுக்கும் நீதிமன்றம் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மக்கள் உணர்வு என்ன அப்படின்னாக்க, அரசுல பணியாற்றக்கூடியவர்கள் மக்களுக்கு பொறுப்புள்ளவர்களாக இல்லை என்கின்ற கோபமும் ஆத்திரமும் மக்களுக்கு இருக்கிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இது எல்லாவற்றையும் விட இன்னொன்று என்னன்னா, இந்த அதிருப்தி வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த அதிருப்தி என்பது மக்களுக்கு உருவாக்கப்படுகிறது. மக்கள்கிட்ட ஏற்கனவே கொஞ்சம் கோபம் இருக்கு, அதை ரொம்ப பெருசாக்குறாங்க. ஏன் பெருசாக்குறாங்க அப்படின்னாக்க, பல கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை எடுத்து வச்சிருக்கிற இன்னொரு விஷயம் விவாதத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இது அரசியல் கட்டுமானங்களில் அல்லது கருத்துக்களை உருவாக்குதலில், அரசியலில் கருத்துக்களை உருவாக்குதல்ல என்ன வருது அப்படின்னாக்க, இப்ப இந்தியா முழுவதும் வரக்கூடிய வருமானங்களை ஒப்பிட்டு அதை பற்றிய ஒரு விவாதத்தை நடத்த வேண்டும். மிகப்பெரிய கம்பெனிகள் அதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு இதோ அரசுங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை இது ரெண்டும் தான் அப்படிங்கிறது. இல்ல, மக்கள் தானே தாலுகா அலுவலகத்துல போய் நீண்ட நேரம் காத்திருக்கிறாங்க. சில்லறை இல்லைன்னா பேருந்துல இருந்து இறங்குன்னு இறக்கி விட போறாங்க நடுவழியில. அவெல்லாம் நேரடியான தொடர்புல தானே அவங்க முடிவு எடுக்கிறாங்க. அது எப்படி உருவாக்கப்படுறதா ஒரு கற்பிதமா நம்ம சொல்ல முடியும்? இது இந்த கோபம் மக்கள்கிட்ட இருக்கு. இந்த கோபத்தை அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க, சம்பளம் கூட வாங்குறவங்க இவங்க மட்டும்தான், உன்னை விட கூட வாங்குறவங்க, இதுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லாருமே புனிதர்கள் மாதிரி அதை மறைச்சிட்டு இதை சொல்றாங்க. இப்ப அரசாங்கம் என்ன பண்ணணும்? அரசாங்கத்தை நான் கேட்கிற மத்திய மாநில அரசாங்கங்கள் எல்லாம் சேர்ந்து இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமான வருமானம் எவ்வளவு, அந்த வருமானத்தில் எவ்வளவு திருட்டுத்தனமாக இருக்கு, எவ்வளவு ஓப்பனாக இருக்கு அப்படிங்கிறத ஒரு பொது விவாதத்தை நம்முடைய மத்திய அரசு மாநில அரசு நடத்துறதுக்கு தயாரா இருக்கா? அந்த இருந்தால் அந்த விஷயங்கள்லாம் வெளியில வரும். அதெல்லாம் வெளியில வந்துடக்கூடாதுங்கிறதுனாலதான் மக்களோடு ஒப்பிட்டு பாருங்க இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றதுங்கிறது அரசு ஊழியர்கள் மீதான ஒரு வெறுப்பை உண்டாக்குறதுக்கோ இல்ல எல்லாமே தனியார்ட்ட போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கோ செய்யப்படுதுன்னு புரிஞ்சுக்கிறதா? நீங்க சொல்றதுல அவர் சொல்றதுலயும் உண்மைகள் இருக்கு, அதுல நம்ம மறுக்க முடியாது. கூடுதலா சில விஷயங்களையும் நம்ம இப்போ சேர்த்து புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு மாநில அரசினுடைய வருவாயை பற்றி பேசுகிறோம், செலவினங்களை பற்றி பேசுகிறோம், ஆனால் நீங்கள் சிக்கனம் என்பதை பற்றி பேசுவதே இல்லை. அப்போ ஒரு மாநிலத்தினுடைய வருவாயில் இவ்வளவு தொகையை நாம் பணியாளர்களுக்கான சம்பளமாக வழங்குகிறோம் என்றால், உங்களுடைய மாநிலத்தினுடைய செலவுகளில் தேவையற்ற செலவுகள், மானியங்கள், தேவையற்ற ஒரு இந்த மாதிரியான இலவசங்கள் இதையெல்லாம் வழங்கி நீங்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய செலவினங்களில் எவ்வளவு நியாயம் இருக்கிறது என்ற கேள்வியை என்றாவது எழுப்பியிருக்கிறோமா? அது உண்மையாகவே தேவைப்படக்கூடிய செலவுதானான் என்றாவது கேள்வி கேட்டிருக்கிறோமா? அந்த செலவுகளை இருக்கக்கூடிய அதை சிக்கனமாக குறைக்கக்கூடிய ஒரு வழிமுறைகளை பற்றி யோசித்திருக்கிறோமா? இது ஒரு அடிப்படையான இன்னொரு கேள்வி. இல்ல 100% மக்களுக்காக பயன்படக்கூடிய ஒரு சில ஆயிரம் ஊழியர்களுக்கான ஊதியத்துல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஆனா நேரடியாக கோடிக்கணக்கான மக்களை போய் சேரக்கூடிய மானியங்களை நம்ம குறைக்கணும், இலவச திட்டங்களை நிறுத்தணுங்கிறது எப்படி சரியா இல்ல? நான் இலவசங்களை நிறுத்தணும் நான் சொல்லலைங்க. நான் என்ன சொல்றேன், ரேஷனலைசேஷன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். உண்மையாகவே தேவைப்பட்டவர்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி மானியங்களையும் சலுகைகளையும் வழங்குங்கள், அதுல எந்த விதமான குறையும் கிடையாது. ஆனால் நீங்கள் இன்றைக்கு பாப்புலிஸ்ட் கவர்மெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த மாநிலமா இருந்தாலும் சரி அவர்கள் இந்த பாப்புலிஸ்ட் மெஷர்ஸுக்கு எடுக்கும்போது அதை எல்லாருக்குமான ஒரு பயனாக கொண்டு போகும்போது தேவையற்ற உதிரிகளுக்கும் தேவையற்ற இதரர்களுக்கும் போய் சேரக்கூடிய தொகை என்பது உண்மையில் வளர்ச்சி பணிக்கு போய் சேர வேண்டிய கேள்வி. இப்ப நீங்க வருவாயில எவ்வளவு வளர்ச்சி பணிகளுக்கு நீங்க செலவு பண்ணீங்கன்னு அடுத்த கேள்வி கேட்கணும், எவ்வளவு சிக்கனம் பண்ணீங்கன்னு செலவு கேட்கணும். அப்ப மகேந்திரன் சொல்ற மாதிரி ஒரு செக்டாருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய சலுகைகள் வாராக்கடன் பத்திலாம் யோசிக்காம
நீங்க திருப்பியும் மானியங்கள் அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை பத்தி மட்டுமே நம்ம பேசுறது எப்படி சரியா இருக்க முடியுங்கிற கேள்வி நியாயமானது. நான் என்ன கேட்கிறேன், அப்போர்ஷன் பண்ணணும் இல்லையா? இப்ப நீங்க ஒரு மாநிலத்தினுடைய வருவாயில் இப்படி சொல்லி பாருங்க. நான் என்ன சொல்ல, மாநிலத்தினுடைய வருவாயில் இப்ப 100% வருவாய் வருகிறது, அதில் 24.3% தமிழகத்தில் நாம் பணியாளர்களுக்கு நாம் சம்பளமாக வழங்குகிறோம் என்றால், அப்போ நான் எங்களுடைய மாநிலத்தினுடைய வருவாயை இப்ப இன்னும் கூடுதலாக ஆக்குவதன் மூலமாக, இன்னும் பெருக்குவதன் மூலமாக நான் இவருடைய பர்சன்டேஜை இன்னும் 20% குறைக்க முடியும். அப்போ மொத்த அப்போர்ஷன்மெண்ட், மொத்த பணத்துல இது எவ்வளவு ரூபாய் அப்படிங்கறத கணக்கு பண்றோம், எவ்வளவு பர்சன்டேஜ் கணக்கு பண்றோம். அப்ப அந்த மொத்த ரூபாயை வருவாயை இன்னும் பெருக்குங்கள். அதுக்கு அப்பாற்பட்டு இன்டான்ஜிபிள் பெனிஃபிட்ஸ் ஒன்று இருக்குங்க. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மக்கள் அந்த சேவைகளை பெறுகிறார்கள், அவர்களுக்கான அந்த சேவைகளை வழங்க வேண்டியவர்களுக்கு அந்த கணக்குக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னொரு அம்சம் இருக்கு. இப்ப நீங்க ஐடி துறையில பாத்தீங்கன்னா யூட்டிலைசேஷன் ஒரு கணக்கு ஒன்று சொல்வார்கள். அதாவது நான் வைத்துக் கொண்டிருக்க பணியாளர்களில் நான் எவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன், அது வந்து 92%, 90%, 85% சொல்றாங்க. அப்போ தமிழக அரசு அது மாதிரியான ஒரு மெட்ரிக்ஸ்குள்ளேயோ பொதுவா அந்த அளவுகோல்கள் அரசு ஊழியர்களுக்கு இருக்கா? இல்ல ஒரு முறை பணியில சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனை இல்லைங்கிற மனப்பான்மையில செயல்படுறதுனாலதான் அவுட்புட் குறித்த சிந்தனை வந்து ஊழியர்களுக்கு இல்லாம போயிடுதா? அவுட்புட் குறித்த சிந்தனைக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம் இந்த நம்முடைய கட்டமைப்பே அப்படி இருக்கு. இந்த கட்டமைப்பே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப வெக்கத்தோடும் வேதனையோடும் சொல்லுகிறேன், கிட்டத்தட்ட ஒரு லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு இடமா இதை மாற்றினதில் கீழே இருக்கிற ஊழியர்களை விட உயர்மட்ட அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் முக்கியமான பங்களிப்பு இருக்கிறது. அதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம். அவங்களால இவங்களை கேட்க முடியாது. எப்படி வந்து கவர்மெண்ட் ஒரு நேரடி அரசாங்கம் நடைபெறுகிறதோ அதே போல மறைமுகமான இன்னொரு அரசாங்கம், ஒவ்வொரு அரசாங்கத்துக்குள்ளும் நிழல் அரசாங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுதான் அது அந்த முதல்ல வந்து ஒரு மனிதனுக்கு அவனுடைய மனசாட்சி அவன் கொண்டுட்டான்னாக்க எல்லாமே முடிஞ்சு போகுது. நான் ஒரு நண்பர் ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன், லஞ்சம் வாங்காத ஒரு ஆளை ஒரு இடத்துல வேலைக்கு வச்சுக்க மாட்டாங்க சார், அதனாலே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க சார். ஐஏஎஸ் அதிகாரிகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க பல பேர் வந்து ஏன் கஷ்டப்படுறாங்கன்னாக்க அவங்க லஞ்சமும் ஊழலும் வாங்க மறுக்கிறார்கள் என்ற காரணம். நிறைய ஊதியம் கொடுத்தா லஞ்சம் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையிலையும் சொல்லப்படுது. இன்னொரு பக்கத்துல லஞ்சம் வாங்குறாங்கிற குற்றச்சாட்டையும் நம்ம அரசு அதிகாரிகள் மேலேயே நம்ம வைக்கிறோம். அடுத்தடுத்த அமர்வுகள் இன்னும் நம்ம விரிவா பேசலாம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.